ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அதுலயும் காரசாரமா சாப்பிடுறதுன்னா செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் பெஸ்ட். அந்த செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் வாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க இந்த சாஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ 10 நிமிஷத்துல செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி ஈஸியா சாப்பிட்டுறலாம். இது மட்டும் இல்லாம பேச்சுலர்ஸுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லேட் நைட் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு மிட் நைட்டில் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோன்றவங்களுக்கு இந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஜஸ்ட் வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு இந்த சாஸை ஆட் பண்ணி ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டாலே போதும், ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். முதல்ல இதுக்கு தேவையான ஷெஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா விதை எடுத்துட்டு அதை ஊற வச்சுக்கலாம். இல்லை ஒரு தக்காளியோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வெந்த உடனே அந்த தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இதை எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போது அதை இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். முதல்ல பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகா அப்புறமா தக்காளி பேஸ்ட்டை இதுலேயே ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போக்குற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த மிளகா தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஒரு சாஸ் பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் இதை ஆற வச்சு இதோட கொஞ்சம் உப்பு லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கேரட், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலுமே இதோட கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற செஸ்வான் சாஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட்ற செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஏன்னா அவங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுனால, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற மிளகா போட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் புனிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.